பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வேதம் இப்படியாக சொல்லுகின்றது. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்கு தேவன் தம்முடைய தூதரை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான கர்த்தருக்குள் பிரியமான தேவஜனமே, தானியேலை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கின்ற பொழுது அவர் ஒவ்வொரு நாளும் தேவனை 3 முறை தவறாமல் ஜெபித்து வரக்கூடிய ஒரு தேவ மனிதனாக காணப்படுகிறான். தேவனுக்கு முன்பாக எந்த ஒரு குற்றமும் செய்யாமல் மிகவும் பரிசுத்தத்தோடு உத்தமத்தோடு தன்னுடைய வாழ்நாட்களிலே இந்த பூமியிலே அவன் விலப்பட்டு வரக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட தானியேலுக்கு எதிராக சத்துருக்கள் சூழ்ச்சி செய்து எப்படியாவது தானியேலை கொண்டு போட வேண்டும் என்று அவர்கள் நினைத்து அவருக்கு எதிராக சூழ்ச்சியான காரியங்களை செய்து ராஜாவுக்கு முன்பாக குற்றவாளியாக நிறுத்தி சிங்கக்கெபிக்குள்ளாக போட்டு விடுகிறார்கள். அங்கே தேவன் தானியேலோடு இருந்ததினால அவர் தன்னுடைய தூதனை அனுப்பி, ஆமென், தானியேலோடு தேவ கிருபையும் இரக்கமும் இருந்ததினால அவர் தன்னுடைய தூதனை அனுப்பி சிங்கங்களுடைய வாயை கட்டி போட்டார் என்று வேதத்தின் மூலமாக பார்க்கின்றோம். அப்பொழுது சிங்கக்கெபியிலே இருந்து வெளியே வந்த தானியேல் ராஜாவை பார்த்து, தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், உமக்கு முன்பாகவும் எந்த ஒரு நீதிகேடும் செய்ததில்லை என்று சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலும் கூட நாம தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக இருப்போமே, ஆனால் நம்முடைய வாழ்விலும் சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ எதுவும் நம்மை சேதப்படுத்த போவதில்லை என்பதை நாம் எப்பொழுதுமே நினைவில் கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, தானியேல் அதே போல ராஜாவிடத்திலே சொல்லுகின்ற பொழுது உமக்கு முன்பாக நீதிகேடு செய்ததில்லை என்று சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்விலும் கூட செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதிலே எந்த ஒரு நீதிகேடும் செய்யாமல் உண்மையோடு உத்தமத்தோடு நேர்மையோடு நாம நடக்கின்ற பொழுது தேவன் நம்மோடு நிச்சயமாக இருப்பார் என்பதில தேவ பிள்ளைகள் நினைவு உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். எந்த ஒரு காரியத்தை ஆமென் இந்த பூமியிலே நாம செய்தாலும் தேவனுக்கு மிகவும் பயப்படக்கூடியவர்களாக உண்மையோடு சத்தியத்தோடு நாம அந்த காரியத்தை நிறைவேற்றி முடிக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நமக்கு வரக்கூடிய எல்லா உபத்திரங்களிலும் போராட்டங்களிலும் இருந்து ஆமென் நிச்சயமாக நம்மை பாதுகாத்து விடுவிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று இந்த தேவ வார்த்தை மூலமாக நாம பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, தானியேலுக்கு முன்பாக இருந்த சிங்கக்கெபியிலே எப்படி தானியேலை கர்த்தர் பாதுகாத்தாரோ அதுபோல உங்களுக்கு முன்பாக இந்த நாளிலும் காணப்படக்கூடிய சிறைச்சாலை எதுவாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்திற்குள்ளாக நீங்கள் இருந்தாலும், ஒரு சோதனைக்குள்ளாக எவ்வளவு வேதனை நிறைந்த ஒரு காரியத்திற்குள்ளாக நீங்கள் இந்த நாளிலே காணப்பட்டாலும் எல்லாவற்றிலும் உங்களை நிச்சயமாக விடுவிக்கக்கூடிய தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதிலே மிகுந்த விசுவாசம் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே நிச்சயமாக உங்களை வருகிற நாட்கள் காலங்களிலே இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து உயர்த்துவார். நீங்கள் உண்மையோடு உத்தமத்தோடு குற்றமற்றவர்களாக தேவனுக்கு முன்பாக நிலைத்திருங்கள். படைத்தவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த தேவ வார்த்தை மூலமாக கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பரலோக பிதாவே, சோத்திரம் கர்த்தாவே, நீர் ஆசீர்வதித்து கொடுத்த தேவ வார்த்தைக்காக நன்றியோடு சோதரிக்கிறோம்ப்பா. இந்த அதிகாலை நேரத்திலும் கர்த்தாவே உங்களை கிருபை இரக்கமும் எங்களோடு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரை நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் உடைய சித்தமிட்டாகட்டும். உங்களுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் செய்யாத படிக்கு கர்த்தாவே எங்களை நேரத்தால் நீர் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களை பலப்படுத்தினவைக்காக, எங்களை நிலைநிறுத்தினவைக்காக உங்களை நன்றியோடு சோதரிக்கிறோம். கர்த்தர் தாமே அப்பா வருகிற நாட்களை காலங்களையும் ஆவியானவர்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டவரே நாங்கள் அப்பா உண்மையோடு உத்தமத்தோடு கர்த்தாவே உமக்கு அப்பா சொந்த பிரியமான மகனாக மகளாக நாங்கள் அப்பா ஒவ்வொரு காரியத்திலும் செயல்படத்தக்கதாக நல்ல நேரத்தை எங்களுக்கு தாரும். எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.